நீங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நீங்கள் சொன்னதை ஏன் உங்களால் நிறைவேற்ற முடியும்? தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு இதெல்லாத்தையும் பார்த்து தான் எது நம்மளால சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றது தானே, அப்படிதான் நீங்கள் தயாரிச்சிங்க. ஆகவே இப்போ அப்படி சொல்லுவது என்பது ஏற்புடையதல்ல. அதானிகளுக்கு ஒரு நியாயமும் அம்பானிகளுக்கு ஒரு நியாயமும் இந்த நாட்டில் உள்ள ஒரு 70-80 கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு ஒரு 21 லட்சம் கோடி ரூபாயை உங்களால் தள்ளுபடி செய்ய முடிகிறது. ஒரு 70 குடும்பங்களுக்கு, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வெறும் 2000 கோடி தான் நான் தள்ளுபடி பண்றேன். தேர்தல் அறிக்கையில் ஏன் இது வரல? சிறு குறு அப்படின்னு நீங்க பிரிச்சீங்களா? நீங்க 5 ஏக்கர்னு பிரிச்சாங்களா? 5 ஏக்கர் வரைக்கும் முதல் தள்ளு அவ்வளவுதானங்க. அப்படிதாங்க பிரிச்சீங்க நீங்க. சிறு குறு ரெண்டும் சேர்ந்துதான் 5. நீங்க தேர்தலுக்கு பிறகு சிறு என்று பிரிப்பதும் குறு என்று பிரிப்பதும் அப்படியே அது ஏற்புடையதல்லது. நீங்க இப்படி இது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கணும். காவேரியிலிருந்து தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அடுத்தது எத்தனை செக் டேம் இருக்கும் உங்ககிட்ட? எவ்வளோ தண்ணி உள்ள வருது, எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு கடல்ல கலக்கிறோம். நீங்க அங்கங்க நீங்க செக் டேம்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க அந்த தண்ணியை சேமிச்சு வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எங்க இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கிட்ட? இயற்கையாக வரக்கூடிய தண்ணியை வீணாக்குவதற்கான உரிமை யார் வழங்கியது? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் தோழர் துளசி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி சார் பார்க்குறீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியது தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்று விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது ஒரு இடைக்கால நிவாரணமாக எங்களுக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே சமயத்தில் வேறு ஒரு கவலையும் இருக்கிறது. 50,000த்திற்குள் தான் அப்படின்ற உங்களுடைய அறிவிப்பு என்பது ஏற்புடையதல்ல என்பதையும் பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் 50,000 அல்லது 1 லட்சமா 1.5 லட்சமா அல்லது முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோமா செய்யணுமான்றதெல்லாம் எந்த கோரிக்கையும் எங்கள் தரப்பிலிருந்து ஏற்கனவே வரல. தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் நீங்கள் தான் இந்த அறிவிப்புகளை செய்தீர்கள். அது எங்களெல்லாம் கேட்டு செய்யலை. நாங்கள் இல்லை சில மாநாடுகளை நடத்தி அதில் ஒரு மாநாட்டு பிரகடனமாகவோ அல்லது போராட்டங்களை நடத்தி போராட்டத்தினுடைய கோரிக்கையாகவோ நாங்கள் தாவேக்காவுக்கும் கொடுக்கல, திமுகவுக்கும் கொடுக்கல, அதிமுகவுக்கும் கொடுக்கல. திமுக தான் சொல்லிடுச்சு, அதிமுக தான் சொல்லிடுச்சு, தாவேக்கா தான் சொல்லிடுச்சு முழுமையாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம். நீங்கள் சொல்லும் போதே ஒன்று என்ன சொன்னீங்க? எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சொன்னதை எதை சொல்கிறோமோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கக்கூடியது, மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் தள்ளுபடி செய்த 50,000 ரூபாய்க்கான கடன் என்பது அது ரைட்டு, அது கரெக்டு. அடுத்தது, நீங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நீங்கள் சொன்னதை ஏன் உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே முதலமைச்சராக பொறுப்பெடுத்த உடனே நீங்கள் போயிட்டு அந்த மைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இது இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போதே அது ஒரு குண்டு போட்ட மாதிரி தான், அது ஒரு இக்கு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை எப்போ நீங்கள் தயாரிச்சிங்க? பிப்ரவரி, மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம், மார்ச்சில் தான். இப்போ இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு, மற்றதுக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே அது அறிவிக்கப்பட்டது. அது இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ அடுத்தது வருவாய்க்கு நாங்கள் திட்டமிட வேண்டியிருக்கு, அடுத்தது இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போதே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது திடீரென்னு இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பெடுத்த உடனே போய் பார்த்தோமா இவ்வளோ கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கண்ணு காட்டுற விதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே பிப்ரவரி மாதத்துலேயே தெரிஞ்சுதான். அதையும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு இதெல்லாத்தையும் பார்த்து தான் எது நம்மளால் சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றது தானே, அப்படி தான் நீங்கள் தயாரிச்சிங்க.
ஆகவே இப்போ வந்து அப்படி சொல்லுவது என்பது ஏற்புடையதல்ல என்பதையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆட்சியாளர்களுக்கு மனம் இருந்தால் இதே நாட்டில் தான் எங்களுக்கு நான் வாங்கின 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி. அம்பானி வாங்கின சில லட்சம் கோடி ஒரே குடும்பம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாங்கிய கடன் வந்து வெறும் 2044 கோடி தான். வெறும் 2044 கோடி தான் தள்ளுபடி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இதில் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நீங்கள் டெல்லி கிட்ட போங்க, ஒரே ஒரு அதானி, ஒரே ஒரு அம்பானி, அது ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே வந்து சில 1000 கோடிகள் வந்து தள்ளுபடி. அவங்களுக்கு 6000 கோடி, 7000 கோடி, 8000 கோடி பத்திரிகைகள் செய்திகள் வந்த வண்ணமாக உள்ளது. எப்படி நீங்க ரைட்டா பண்ண முடியும்? அதானிகளுக்கு ஒரு நியாயமும் அம்பானிகளுக்கு ஒரு நியாயமும் இந்த நாட்டில் உள்ள ஒரு 70-80 கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு ஒரு 21 லட்சம் கோடி ரூபாயை உங்களால் தள்ளுபடி செய்ய முடிகிறது. ஒரு 70 குடும்பங்களுக்கு, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வெறும் 2000 கோடி தான் நான் தள்ளுபடி பண்றேன். இன்னொரு ஆபத்தும் இருக்குங்க. ஏற்கனவே இருந்த எடப்பாடி கவர்மெண்ட் வந்து 12,000 கோடி தள்ளுபடி. அடுத்தது வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 6000 கோடி தள்ளுபடி. இப்போ வந்த தாவேகா 2000 கோடி தள்ளுபடி. அடுத்து யார் வருவாங்கன்றதெல்லாம் தெரியாது. இந்த 2000 கோடி அடுத்தது 1000 கோடியாக மாறும் அல்லது 500 கோடியாக மாறும். இது டிக்ளைனிங். விவசாயிகள் வாங்கிய கடன் வந்து ஒரு பக்கம் தள்ளுபடி என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் வாங்கின கடன், என்னுடைய சமூகம் வாங்கிய கடன் ஒவ்வொரு ஃபார் எவரி 5 இயர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒவ்வொரு வருஷமும் தள்ளுபடி பண்ணல. 5 வருஷத்துக்கு ஒரு தான் இந்த திருவிழா, தள்ளுபடி என்கின்ற திருவிழா. இந்த திருவிழாவுக்கு வந்து லைட் செட்டு மற்றது வந்து செலவு எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே 12,000 கோடி, 6000 கோடி, இப்போ 2000 கோடி, அடுத்தது 1000, 500, அடுத்தது வந்து சுத்தமாக தள்ளுபடியே இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்கூடு. இதே நாட்டில் தான், இதே இந்திய நாட்டில் தான் எங்களுடைய வேளாண் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே இந்திய நாட்டில் தான் கார்ப்பரேட் முதலாளிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து 20 லட்சம் கோடி அவன் ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டு இருக்கு. கடன் தள்ளுபடி என்பது ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டு இருக்கு. 2014 இத்தனை லட்சம், அடுத்தது வந்து 20ல் இவ்வளவு, 24ல் இவ்வளவு, 26ல் இவ்வளவு, மொத்தம் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு சொன்னா மொத்தம் சேர்த்து வந்து ஒரு 22 லட்சம் கோடி ரூபாய். 70 குடும்பங்களுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடிகிறது. ஆனால் இங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வெறும் 2000 கோடி தான் தள்ளுபடி செய்யப்படுகிறது. எந்த அடிப்படையில் வந்து அடுத்தது எங்களால் வேளாண் உற்பத்தியில் ஈடுபட முடியும், உணவு உற்பத்தியில் ஈடுபட முடியும்? ஏற்கனவே எங்களுடைய சமூகம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான், நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து இது வந்து பெரிய ஒரு பலனை வந்து தந்துரும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது. நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கடந்த ஆட்சியில் வந்து திமுக விமர்சிக்கும் போது விஜய் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மகளிருக்கான உரிமை தொகை தரீங்க, ஆனால் ஏன் கேட்டகரி பிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி வச்சாரு. இப்போ இந்த 50,000 கடன் தள்ளுபடியில் சிறு குறு பெருன்னு வந்து பிரித்து கொடுக்கறது எப்படி சார் பார்க்குறீங்க? அதேதான். அப்போ இன்னைக்கு சிறுவுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்? சிறு விவசாயிகளுக்கும் பெரு விவசாயிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் 1 ஏக்கரா வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் ஒரு 4 ஏக்கரா வச்சுட்டு, அவ்வளோதான். தேர்தல் அறிக்கையில் ஏன் இது வரல? சிறு குறு அப்படின்னு நீங்க பிரிச்சிங்களா? நீங்க 5 ஏக்கர்னு பிரிச்சாங்களா? 5 ஏக்கர் வரைக்கும் முதல் தள்ளு, அவ்வளோதானங்க. அப்படிதாங்க பிரிச்சிங்க நீங்க. சிறு குறு ரெண்டும் சேர்ந்து தான் 5. நீங்க தேர்தலுக்கு பிறகு சிறு என்று பிரிப்பதும் குறு என்று பிரிப்பதும் அப்படியே அது ஏற்புடையதல்லது. நீங்க இப்படி இது வந்து நீ ஏற்கனவே சொல்லியிருக்கணும். நீங்க நான் சிறு குறு அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிருவேன், 1 ஏக்கருக்குள் அல்லது 1.5 ஏக்கருக்குள், 5 ஏக்கருக்குள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கரெக்ட் இல்லையே. இந்த சிறு குறு விவசாயிகள் அப்படின்றது நீங்க டெல்டாவில் 5 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிறவரும் இந்த ராம்நாட்டில் வந்து 5 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிறவரும் ஒண்ணா? ராம்நாட்டில் 5 ஏக்கரும் தூத்துக்குடியில் 5 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிற விவசாயியும் அது ஒரு சைஸாக இருப்பாங்க. இங்கே 5 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சைஸாக இருப்பாங்க. இதில் இந்த 5 ஏக்கரில் இருக்கக்கூடிய விளைச்சல் என்பது கூடுதல், அங்கே 5 ஏக்கரில் இருக்கக்கூடிய விளைச்சல் என்பது குறைச்சல். நீங்கள் ஒரே மாதிரி வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது.
அதனால் நீங்கள் அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீர் மட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே 1500 அடி போனால் கூட தண்ணி கிடைக்க மாட்டாங்க. இங்கே 120 அடியில் தண்ணி இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில். இங்கே 10 ஏக்கரா வச்சுட்டு இருக்கிறவங்களும் கோயம்புத்தூரில் 10 ஏக்கரா வச்சுட்டு இருக்கிறவங்களும் ஒன்றா? ஈரோட்டில் கரூரில் வந்து ஒரு பகுதியில் வறட்சியான பகுதியில் 10 ஏக்கரா வச்சுட்டு இருக்கிறவங்களும் ஊத்துக்கோட்டை தாலுகாவில் வந்து 10 ஏக்கரா வச்சுட்டு இருக்கிறவங்களும் ஒன்றா? அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் வந்து சிறு கூறு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிப்பது, தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பிரிச்சிருந்தீங்கன்னா நியாயம். அது தேர்தலுக்கு பிறகு நான் இப்படி தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதல்ல. ஆகவே இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். ஆனால் ஒரு முழுமையான ஒரு பலனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் சமூகம் அடையாது. ஏற்கனவே கடுமையான சிக்கல்களை தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது வந்து முழுமையான பலனை வந்து வேளாண் சமூகம் அடையாது அப்படின்றது தான் சொல்ல வேண்டும். இப்போ அடுத்து கடன் வாங்குறவங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகுமா, அது ஆகாதா? நான் வெளிப்படையாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் எங்களுக்கு கடன் தள்ளுபடி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் கேட்டதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. எனக்கான நீர்ப்பாசனம் அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கான 25 பைசாவில் வந்து வட்டிக்கு வந்து கடன், அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. என்னுடைய பொருட்களை C2+50 MS சுவாமிநாதன் கமிஷன் என்ன பரிந்துரை செய்ததோ அந்த ரேட்டுக்கு நான் எடுக்கிறேன். அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். இது 3. என்னுடைய தென்னையை 100% நான் வந்து கொள்முதல் பண்ணுவேன். அரசே கொள்முதல் செய்யணும். கொப்பரைக்கு வந்து 180 ரூபாய் கொடு, உரித்த தேங்காய்க்கு 60 ரூபா கொடு, கரும்புக்கு வந்து 4500 ரூபாய் கொடு. இது எல்லாமே வந்து ப்ரைவேட் லெண்டர்ஸ், யார்கிட்ட ப்ரைவேட் லாபி உள்ளவே வரக்கூடாது, சிண்டிகேட் லாபி உள்ளேயே வரக்கூடாது. எல்லாமே அரசே கொள்முதல் செய்யணும். இப்படி நீ எல்லாத்தையுமே நீ செஞ்சு கொடுத்துரு. பொட்டாஷுக்கு DAP 300 ரூபாய் விற்றுட்டு இருந்தது, இப்போ என்ன ரேட்டு? 2500 ரூபாய் வரும். எத்தனை மடங்கு ஏறி இருக்கு? 8 மடங்கு ஏறி இருக்கு. என்னுடைய நெல் 1500 ரூபாய் விற்றுட்டு இருந்தது. 8 மடங்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஒரு குண்டால் நெல் வந்து யாருக்குறைய 15000 ரூபாய்க்கு இப்போ விற்கணும். 13000 ரூபாய்க்கு ஒரு குண்டால் விற்கணும். அது 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 நடந்துகிட்டு இருக்கா இப்போ? அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். C2+50 MS சுவாமிநாதன் பரிந்துரைகளை நான் அமுலாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் வந்து நீர்ப்பாசனத்தை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது? நீங்கள் ஜப்பானில் வந்து தமாத்தூன் குட்டி நாடு தான் அது. அதில் வந்து பூமி கடியில் ஏறி ஏன் அது செய்து இந்திய நாட்டில் சாத்தியமில்லை என்று நீங்கள் சொன்னால் சாத்தியம் என்பது என்னுடைய பதில், எங்களுடைய வேளாண் சமூகத்தினுடைய பதில். நீங்கள் வந்து சென்னை, இப்போ நான் வரும்போது சென்னை ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ பூமிக்கடியில் ஒரு ஏரி இருக்குது. எக்மூர் மெட்ரோ பூமிக்கடியில் ஒரு ஏரி இருக்குது. கீழ்பாக் மெட்ரோ பூமிக்கடியில் ஒரு ஏரி இருக்குது. இப்படி சென்னை நகரத்தில் மட்டும் 27 ஏரி இருக்குது. அதில் மெட்ரோ ரயில் இல்லாமல் அதில் ஃபுல்லாக மேலே வெள்ள பாதிப்பில் இருக்கக்கூடிய தண்ணி மொத்தத்தையும் கீழே டம்ப் பண்ணி கீழே பாதுகாத்து அந்த தண்ணியை வந்து ஏன் வந்து திருப்பியும் வந்து மேலே பம்ப் பண்ணக்கூடாது? பூமிக்கடியில் ஏரிகளை உருவாக்குவது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்க. சாத்தியம்ன்றதை எங்களால் சொல்ல முடியும். இது சென்னையில் வந்து மெட்ரோவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து கிராமங்களில் வந்து பூமிக்கடியில் ஏரிகளை பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரிகளையே வந்து நீங்கள் பண்ணலாமே. நீங்கள் வந்து ஏரிகளை சுத்தப்படுத்தலாம், ஆழப்படுத்தலாம், மற்றது படுத்தலாம். நீங்கள் வெள்ளமாக பெருகெடுத்து ஓடும்போது காவேரியினுடைய கடைமடை பகுதிக்கு வந்து தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி பல பகுதிகள் வந்து காஞ்சிக்கிட்டு கிடக்கு. இந்த கொடுமைக்கு யார் காரணம்? விவசாயிகள் காரணமா அல்லது ஆட்சியாளர்கள் காரணமா? எனக்கு வந்து 25 பைசாவில் வந்து கடன் தர வேண்டியது யாருடைய வேலை? அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய வேலையா அல்லது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய வேலையா? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய வேலை தான் அது. என்னுடைய மாம்பழத்தை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிற மாம்பழத்தை என்கிட்ட 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஏன் என்கிட்ட 3 ரூபா கொடுத்து வாங்குறேன்? போன வருஷம் தாங்க நடந்தது. என்னிடம் 3 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாம்பழம்
சென்னை சந்தையில் 100 ரூபாய்க்கு வித்துது. என்னுடைய கிருஷ்ணகிரி விவசாயிகள் கிட்ட இருந்து 6 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தக்காளி இங்க 70 ரூபாய்க்கு விற்குது. இது யாரு அந்த காய்கறி கடைக்காரர் லாபம் அடைஞ்சாரா? இல்ல. அவருக்கு என்ன 1 கிலோ 1 ரூபா 1.5 ரூபா. இந்த மாம்பழம் விற்கிறான ரோட்ல அந்த வியாபாரி லாபம் அடைஞ்சாரா? அவருக்கும் 1 ரூபா 1.5 ரூபா தான் லாபம் இந்த விவசாயி லாபம் அடைஞ்சானா? இல்ல. இடையில யார் லாபம் அடைஞ்சது? சிண்டிகேட் லாபி தான் லாபம் அடையுது. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நான் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டியது யாருடைய வேலை? அரசுடைய வேலை. அரசு தான் தீர்மானிக்கணும். எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துட்டு போட்டு எங்க வைக்கணும்? அதை நீங்க அதற்குரிய குடோன்ஸ் இருக்கணும், அதற்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும், அதற்குரிய மற்றது இருக்கணும். அங்கே எடுத்து போட்டு ஏர் கண்டிஷன்டு குடோன்ஸ் இருக்கணும். இதில் எடுத்து போட்டு நீங்கள் விற்கணும். வச்சுட்டு ரேட்டை ஒரே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுங்கள், கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் சொல்றோம். இல்லை, இந்த 50,000 கடன் தள்ளுபடியிலே 10 மாதங்கள் வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் கடன் தள்ளுபடி. மே 1 இருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரைக்கும் வாங்கினவங்க மட்டும் தான் கடன் தள்ளுபடி. இந்த 10 ஆண்டுகள் மட்டும் கால வரையறை நிர்ணயிக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த 10, அதாவது இப்போ இந்த கடனை பொறுத்த வரைக்குங்க, இந்த வருஷம் நாங்கள் வாங்குறேன்னு வைங்க. இப்போ முந்தானேத்தே ஈரோட்டில் ஒரு விவசாயி கேட்குறாரு, இந்த அறிவிப்பு மதியம் 1 மணிக்கு என்னமோ வருது. நாங்கள் காலையில் ஒரு கூட்டத்தை ஒரு 10 மணிக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில். சார், புதுசாக பயிர் கடனை வாங்கிறதுக்காக போனோம்னா போன வருஷம் வாங்கின கடனை கொடுத்துரு, நாங்கள் புதுசாக கடனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வாங்கிய கடன் இருக்க, அதுக்கு முன்னாடி வாங்கின கடனை அவன் அடைச்சிட்டு இருப்பான். எங்கள் விவசாயியை நாங்கள் அடைச்சாதானே இந்த கடனை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 2025 மே, 2025 மேவில் இருந்து 2026 பிப்ரவரி வரைக்கும். 2025 மேவில் அதுக்கு முன்னாடி வாங்கின கடனை அடைச்சாதான் 2025 மேல புதுசாக கடனை கொடுத்துருக்குறான். அதை அடைச்சாதான் கொடுப்பானே. இப்படி சொன்னால் ஓவர் ஜூஸ் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவர் சொல்லியிருக்கிறார். இது சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தள்ளுபடி பண்ணுற ஒரு கடன். இது ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கார்பரேட்டுங்களுக்கு தள்ளுபடி பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சலுகைகள் மாதிரி எல்லாம் எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறது, எங்களுக்கான வசதிகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். இப்போ நான் ஆந்திரா கிட்ட ஏன் தண்ணி கேட்குறேன்? இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஏரியும் ரெடி பண்ணி கொடுங்க. வரவு கால்வாய், பாசன கால்வாய்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி, இது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, தேசியத்தினுடைய சொத்து, சோர்ஸ் ஆஃப் தி நேஷன். இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த ஜால்ஜா வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னால் நடக்காது. விவசாயத்திற்கு பிரதானமாக தேவைப்படக்கூடியது எது? நீர்ப்பாசனத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல். அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து 25 நயா பைசா கடன் இதில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை கொடுங்க. அடுத்தது கொள்முதல், ப்ரைஸு, விலை, மின்சாரம், நீர்ப்பாசனம், இதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை பண்ண முடியும். நீங்கள் ஆந்திராவுக்கே நான் தண்ணி கொடுக்குறதுக்கு நான் சொல்கிறேன், கிருஷ்ணாக்காரங்கிட்ட நீ எங்கே கேட்குற, கிருஷ்ணா நதி தண்ணி கொடுன்ட்டு. நம்ம கொடுக்கலாம் ஆந்திராவுக்கு, நம்ம கொடுக்கலாம் கர்நாடகாவுக்கு, திருப்பியும் பம்ப் பண்ணலாம். சொல்கிறத எதையுமே நாங்கள் ஆக்கப்பூர்வமான எந்த வேலையிலையுமே இது உட்கார்ந்து பேசி திட்டமிடாமல் இஷ்டத்துக்கு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஏரிகள் தூர்வாராமல் இருக்கு. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணாவே ஒரு செல்வம் குழித்த 2 மாவட்டங்களை தமிழ்நாட்டில், இந்த 2 மாவட்டங்களையும் பார்க்கலாம். இதே தான் தமிழ்நாடு முழுக்க. அதனால் நீர்நிலைகளை பாதுகாக்காமல் நீங்கள் அதெல்லாம் பிளாட் போட்டு நான் விற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், பிளாட் போட்டு விற்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் உங்களால் காண முடியாது.
குறிப்பாக பேசும்போது குறிப்பிட்டீங்க நீர்ப்பாசன வசதி வந்து அரசு செய்யணும் அப்படின்னு. இப்போ வந்து மேகதாதுல அணைக்கட்டுற பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பற்றி கேள்வி எழுப்புவதற்கான உரிமையை வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு. அந்த பிரச்சனை எப்படி சார் பார்க்குறீங்க? மேகதாது அப்படி வந்து அவர் பேசுவது என்பது கரெக்ட் இல்லை. அதற்குரிய இடத்தில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய குரலை வலுவாக எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதில் வந்து மௌனம் எல்லாம் காத்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வராது. இதில் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, ஆளும் கட்சி தாவேகா மட்டுமல்ல, மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து கொண்டு தான் மத்திய அரசுக்கு நாம் வந்து முறையிட வேண்டியிருக்கிறது. மத்திய அரசை எதிர்த்து நாம் வந்து இந்த 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 நடவடிக்கையை எதிர்த்து ஒரு 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 விரிவடைந்த ஒரு மேடை, ஒரு எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு வந்து நான் தாவேகா மட்டுமே வந்து இதில் வந்து குரல் கொடுத்தால் அது சாத்தியமற்றது. எல்லா கட்சிகளையும் இணைத்து கொண்டு தான் இதில் வந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றது தான் சொல்ல வேண்டியது. ரெண்டாவதுங்க, இன்னொன்று பாருங்கள், இப்போ காவேரியிலேருந்து தண்ணி வருது. காவேரியிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அடுத்தது எத்தனை செக் டேம் இருக்கும் உங்ககிட்ட? எவ்வளோ தண்ணி உள்ளே வருது, எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு கடலில் கலக்கிறோம். நீங்கள் அங்கங்கே வந்து நீங்கள் வந்து செக் டேம்ஸ் வந்து வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியை சேமித்து வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எங்கே இருக்குது? தமிழ்நாடு ஸ்டேட் கிட்ட இயற்கையாக வரக்கூடிய தண்ணியை வீணாக்குவதற்கான உரிமை யார் வழங்கியது? யாருக்கும் அந்த உரிமை இல்லை. என்னுடைய நெல்லை வந்து மழையில நனைய விடுறதுக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னுடைய நெல்லை மழையில் நனைய விடுவதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் இல்லை. அது எப்படியோ அதே மாதிரி தான் தண்ணி அங்கிருந்து வருது. வரக்கூடிய தண்ணியை அங்கங்கே செக் டேம்ஸ் போட்டு கட்டி செஞ்சு அது வந்து நீங்கள் இங்கே தண்ணி நின்றாவே அந்த தண்ணி விவசாயத்திற்கு பயன்படுத்தும் என்பதெல்லாம் மைண்ட் செட்டு. அதில் பூமியில் வந்து நிலத்தடி நீர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் அது. வாட்டர் அது வந்து அது வணிக பொருள் அல்ல. அது தண்ணீர் என்பது ஒரு வணிக பொருள் அல்லது. அது வந்து த சோர்ஸ் ஆஃப் தி நேஷன், தேசத்திற்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் அது. அந்த சோர்ஸை வந்து நீங்கள் வந்து வீணாக்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எவ்வளோ தண்ணி போயிட்டு வீணாக போய் கடலில் கலந்துக்கிட்டு கிடக்கு. யார் தடுத்து நிறுத்த வேண்டிய வேலையை வந்து யார் செய்யணும்? ஆட்சியாளர்கள் தானே செய்யணும். அதில் ஏன் நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கேள்வி. சட்ட போராட்டம் நடத்தும்னு சொல்றதெல்லாம் சரியான தீர்வாக இருக்குமா சார்? அது சட்ட போராட்டத்தையும் நடத்த வேண்டும், மக்கள் இயக்கமாகவும் அதை மாற்ற வேண்டும். இந்த ரெண்டு ஒரு நெருக்கடி இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் சட்ட போராட்டம் மட்டுமே இதில் வந்து ஒரு தீர்வாக முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நெருக்கடி, ஒரு மக்கள் இயக்கத்தில் ஏற்படும், இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்தா தானே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கீழே இறங்கி நான் அப்படி சொல்லியிருக்கூடாது பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி புறம்புறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ சொல்றாரு நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன், அந்த அர்த்தத்தில் சொன்னேன். ஏன் இப்போ பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை விட சிஜேபியில் அதிக மெம்பர்ஷிப் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறத விட இதில் மெம்பர்ஷிப் கூடுதல் ஆயிடுச்சு. இப்போ அள்ளு விடுது. இப்போ அடுத்தது என்ன ஆகுமா ஏதாகுமா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தான். நான் இப்போ ஆன்லைனில் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு தடை போடுறான் நான் அப்படின்னு சொன்னான், அது வேடிக்கையாக தான் இருக்குது. அவன் மாட்டுக்கு ஆன்லைனில் இப்போ நான் ஃபோனில் தான் எல்லாமே ஐ எம் ஆல்சோ ஏ மெம்பர் இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு நீங்கள் ஒரு தடை போடுறாரு. என்ன நீங்கள் இப்படி தடை போட்டெல்லாம் நிறுத்த முடியுமா? நீங்கள் இலங்கையில் போடாத தடையா, நேபாளில் போடாத தடையா? இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள், மக்களுடைய கிளர்ச்சிகள், இதிலிருந்து எந்த பாடத்தையும் நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே நரேந்திர மோடி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அது எந்த விதமான ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அது 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 உதவாது. அது ஓகே சார். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நான் விவசாயி வீட்டில் வந்து பிறக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. இன்னைக்கு அவர் பேசுனதுக்கும் அவர் அறிவித்த அந்த அறிவிப்புக்கும் அது வேறுபட எப்படி பார்க்குறீங்க? விவசாயி வீட்டில் பிறக்கலை அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தது, அவர் சொன்னது, அதெல்லாம் வந்து எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓஹோ, ஒரு வேளை விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு, எங்களுடைய சமூகத்தில் அவர் ஒருத்தர் பிறக்கவில்லை
என்று ஒருவர் சொல்லுவது ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்கிறதே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் அது. ஆனால் அதே முதலமைச்சர் கேண்டிடேட்டு இந்த வேளாண் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன அடுத்தது என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு, டியூட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு வேளாண் சமூகத்தை டெவலப் பண்ணுறது என்பது இன்னும் அவ்வளோ இட் இஸ் நாட் சச் அன் ஈஸி திங். சும்மா போகிற போக்கில் வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிட முடியாது. கலைந்து செல்லும் மேகங்களை போட்டு ஆட்சியாளர்கள் போயிட முடியாது. கன்ஸ்ட்ரக்டிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் என்னுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு. அப்படி அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அப்படி பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனக்கு இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு 15-20 நாள் தான் ஆச்சு. பண்ணார் அப்படின்னு சொன்னால் எங்களை விட கூடுதலாக மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.